يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات. الحمد لله وحده نصر عبده وعز جنده وهزم الأحزاب وحده. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسل الله بحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. صدق الله العظيم. உலகை படைத்து பரிபாலிக்குகிற எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகுக. ஒப்பற்ற நாயகம் முக்காலம் போற்றும் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், சுஹதாக்கள், நல்லோர்கள், குறிப்பாக இங்கு வந்திருக்கிற இன்னும் வர இருக்கிற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். ஆரம்பமாக மனமார்ந்த சலாமை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வினுடைய மிகப்பெரும் கிருபையினால் நாட்களில் சிறப்பான ஜும்மாவை அல்லாஹ் தந்திருக்கிறார். இந்த நாளின் பரக்கத்தினால் அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்வானாக. நம்முடைய குடும்பத்தார்கள், முன் சென்றோர்கள், பின்வருவோர்கள் எல்லோரையும் அல்லாஹ் பொருந்தி அவனுக்கு உகந்தவர்களாய் ஆக்குவானாக. ஆமீன். அன்புக்கினியவர்களே, நாம் வாழ்கிற உலகம் நிறைய அறிஞர்கள் குறிப்பிடுவதை போல் மறுமைக்கு மிக சமீபத்தில் இருக்கிறது என்று சொல்லுவார்கள். கியாமத்திற்கு மிகவும் நெருக்கமான காலம். இந்த காலத்தில் என்ன நடக்கும், என்ன நேரிடும், சமூகம் சந்திப்பவை, அதன் விளைவாய் சமூகம் தேடுபவை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸில் 2 செய்திகள் வரும். கியாமத்திற்கு நெருக்கமான காலத்தில் சமூகம் சந்திக்கிற, அதன் விளைவாய் சமூகம் தேடுகிற 2 செய்தி. முதலாவது, நாம் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம், அநேக ஜும்மாக்களில் அடிக்கடி கேட்டு வருகிற ஒரு வார்த்தை ஃபித்னா. குழப்பங்கள், சோதனைகள். இது சமூகத்தில் சமீபிக்கும், அதிகமாகும், பரவும். கசுரத்தில் ஃபித்னா, ஃபித்னாக்கள் பரவும். இது ஒரு செய்தி. இன்னொரு செய்தி, கியாமத்தின் நெருக்கத்திற்கான அடையாளங்களில் ஒன்று பெருமானார் விவரிப்பார்கள். உலகம் நிம்மதியை தேடும், சலாமத்தை தேடும், அம்னை தேடும், பாதுகாப்பை தேடும். இது எல்லாம் உலகத்தில் கேள்விக்குறியாக இருக்கும். குழப்பம் மட்டுமே மிகைத்திருக்கும். அம்ன், சலாமத், பாதுகாப்பும் நிம்மதியும் கேள்விக்குறியாக இருக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸை 1500 வருடங்களுக்கு பின்னால் நாம் கண்முன்னால் காண்கிறோம் என்பதில் எச்சந்தேகமும் இல்லை. அன்புக்கினியவர்களே, உலகம் தேடுகிற அமைதி, நிம்மதி, பாதுகாப்பு, அது எதில் இருக்குது? எதில் உலகம் தேடுகிற நிம்மதி உண்டு? அரசியலிலா? அரசாங்கத்தில் நிம்மதி இருக்கிறதா? நல்ல தலைவர்கள் அமைஞ்சிட்டா சமூகத்தில் நிம்மதி கிடைக்கும். எனவே அரசாங்கம் நிம்மதி தரும் என்று நினைக்கிறீர்களா? இல்லை, நல்ல வருமானம் இருந்தால் நிம்மதி கிடைக்கும். நல்ல சம்பாதிச்சுட்டா, தேவைகள் நிறைவேறும் அளவிற்கான சம்பாத்தியம் கையளவில் இருந்தால் நிம்மதி என்று நினைக்கிறீர்களா? இல்லை, நல்ல மனைவி கிடைச்சு நல்ல குடும்பம் அமைஞ்சிட்டா நிம்மதிங்க.
எவ்வளவு பிரச்சனையாக இருந்தாலும் நல்ல மனைவி நல்ல குடும்பம் கிடைச்சிட்டா நிம்மதின்னு நினைக்கிறீங்களா? அன்பானவர்களே, இதுவெல்லாம் அல்லாஹ் நிம்மதிக்காக ஏற்படுத்திய ஒரு வழியே தவிர நிம்மதியை இவைகள் எதுவுமே தர முடியாது. நிம்மதியை இது எதுவுமே தர முடியாது. நல்ல அரசாங்கம் நிம்மதி தர முடியாது, பாதுகாப்பு தர முடியாது. நல்ல குடும்பம் நிம்மதி அமைதி தர முடியாது. நல்ல வருமானம் ஆரோக்கியம் நிம்மதி அமைதி தர முடியாது. இவை எல்லாம் நிம்மதிக்கான ஒரு வழியாய் அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிற காரணங்கள். இந்த காரணங்களை செயலாற்றக்கூடியவன் அல்லாஹ் மட்டுமே, ரப்புல் ஆலமீன். அன்பானவர்களே, இதை விளங்கினால் நிம்மதிக்கான வழி ரொம்ப லேஸ், சந்தோஷத்திற்கான வழி ரொம்ப லேஸ். இதை உணர்ந்ததால் தான் சஹாபாக்கள் எப்படிப்பட்ட சூழலிலும் நிம்மதியாக இருந்தான். கண்ணுக்கு முன்னாடி போர் நடந்துகிட்டு இருக்கும், கூட தன்னோடு பேசி கொண்டு வந்த சகோதரர் ஷஹீதாகி கீழே கிடப்பார். அடுத்து எந்த வாள் வீச்சு தன் குரல் வளையை துண்டிக்கும் என்று தெரியாது. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் என்று போராடிய போர்க்களங்கள் நிறைய உண்டு. இந்த நிம்மதியை தந்தது யார் தெரியுமா? அல்லாஹ். அல்லாஹ். அன்பானவர்களே, இந்த நிம்மதியை தான் உலகம் தேடிக்கொண்டிருக்கிறது. அன்பு குறித்தானவர்களே, சரி, இந்த நிம்மதி எதில் கிடைக்கும்? அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவா சொல்றான். நிம்மதி எங்கு கிடைக்கும் தெரியுமா? அல்லதி ஹலக ஃபஸவ்வா. உங்களை நேர்த்தியாக கண்ணு, காது, மூக்கு, கை, காலு, சிந்தனை, பசி, நேரத்திற்கு தூக்கம், இரவு, பகல், சூரியன், சந்திரன் என்று எல்லா சூழலையும் கட்டமைத்து நேர்த்தியாக ஹலக ஃபஸவ்வா, நான் படைத்தேன். வல்லதி கத்தர ஃபஹதா. உங்களை படைச்சு மட்டும் விட்டுறல, உங்கள் வாழ்க்கைக்கு எது சரியோ அதை நானே தேர்ந்தெடுத்து தந்திருக்கிறேன். கத்தர ஃபஹதா. உங்கள் நேர்வழிக்கான நிம்மதிக்கான பாதைகளை நான் காட்டியிருக்கிறேன், நான் கொண்டு வந்து வச்சிருக்கிறேன். அது என்ன பாதை தெரியுமா? அது என்ன பாதை தெரியுமா? தீனுல்லாஹில் இஸ்லாம். அல்லாஹ் சொல்கிற இஸ்லாம், இதுதான் நிம்மதி. அதனால தான் அல்லாஹ் தஆலா இந்த மார்க்கத்திற்கு இஸ்லாம் என்று பெயர் வைத்தார். இஸ்லாம் என்றாலே நிம்மதின்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் இருக்கு, அம்னு, பாதுகாப்புன்னு அர்த்தம். இது ரெண்டுமே எங்க கிடைக்கும்டா? அல்லாஹ் தீனாக தேர்ந்தெடுத்த இஸ்லாத்தில் மட்டும்தான் கிடைக்கும். அன்பானவர்களே, இதை உணர்ந்து விட்டால் வாழ்க்கை ரசனையானதாக மாறிடும். இந்த உணர்வு கல்புல வந்துருச்சுன்னா எவ்வளவு பெரிய கஷ்டமும் சாதாரணமாக மாறிடும். அன்பானவர்களே, எப்படி மார்க்கத்தை உணர்வது? நல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும். நான் கடந்த ஷரியத்தினுடைய ஒரு மாநாட்டில் கூட சொல்லியிருக்கேன், ஒரு நிகழ்வில். அன்பானவர்களே, நான் மேற்கோள் காட்டுகிறேன். இந்த மார்க்கம் எப்படிப்பட்டது தெரியுமா? முதல்ல அல்லாஹ் கொடுத்த மார்க்கத்தை ரசித்து பழகுங்க. அல்லாஹ் கொடுத்த மார்க்கத்தை இன்பமாக்கி பழகுங்க. அந்த மார்க்கத்தை ரசித்தா நம்முடைய வாழ்க்கை எப்படி மாறிடும்டா? அந்த மார்க்கமாகவே ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். ஒரு மனிதன் எதை ரசிக்கிறானோ அதுவாக மாறுகிறான். என் தளபதி இப்படி, அதனால நான் அப்படி கேட்கலாம். ஏன்னா அவன் அதை ரசிக்கிறான். எனக்கு இந்த ஃபோன், இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ், இந்த மாதிரி இருக்கிற வாகனங்கள் இப்படியெல்லாம் வேணும், சின்ன வயசுலேருந்து கனவு. ஏன்? அவன் அதை ரசிக்கிறான், அது வேண்டும் என்கிறான். என்னைக்கு ஒருத்த மார்க்கத்தை ரசிக்கிறானோ அல்லாஹ் சலாமத்தை நேரம் அவன் வீட்டுக்கு கொண்டு வந்துடும். இந்த ரசனை தான் இன்றைக்கு அவசியம். எனவே உலமாக்கள் சொல்வார்கள், ஃபித்னாவினுடைய காலத்தில் நீங்கள் கேட்க வேண்டிய மிக முக்கியமான துவா என்ன தெரியுமா? அல்லாஹ் மார்க்கத்தை ரசிக்கிற வாய்ப்பை கொடு. ரசிக்கிற வாய்ப்பு. ஃபஜ்ரை ரசிக்கணும், லொஹரை ரசிக்கணும், பள்ளியை ரசிக்கணும், தஸ்பீஹை ரசிக்கணும், நான் வைத்திருக்கிற தாடியை ரசிக்கணும், என் மீது பிரியம் வைத்திருக்கிற பெரியோர்களை ரசிக்கணும், என்னுடைய வழிகாட்டிகளான உலமாக்களை ரசிக்கணும். ரசிப்பை கொடு, ரசனையை கொடு. இந்த ரசனை இல்லாததால் தான் தக்பீர் கட்டினால் தொழுகை கசக்கிறது, எப்போது சலாம் வரும் என்று யோசிக்கிறோம். இந்த ரசனை இல்லாதனால தான் பெருமானாரின் சுன்னத் கைப்பிடி அளவு தாடிங்கிறது கசப்பா இருக்கிறது. இந்த ரசனை இல்லாததால் கரண்டைக்கு மேல் ஆடை உயர்வது சிரமமாக இருக்கிறது. இந்த ரசனை இல்லாததுதான் மார்க்கம் இன்றைக்கு கசந்து போயிருக்கிறது, கசந்து போயிருக்கிறது. அல்லாஹ்ட்ட கேளுங்க, ரசனையை கூடங்களா அல்லாஹ் நசீபாக்குவாங்க. அன்புக்கினியவர்களே, இந்த ரசனை கிடைச்சிட்டா எப்படி இருக்கும் தெரியுமா? உலமாக்கள் இந்த மார்க்கத்தினுடைய அழகை போட்டு போட்டு விவரிப்பாங்க. இது எவ்வளோ பெரிய அழகுன்னா, நான் முன்னாடி அதே மாநாட்டில் சொன்ன 4 தகவல் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மார்க்கம், இதனுடைய அற்புதங்கள் 4 எழுதுவோம். இந்த மார்க்கத்தினுடைய அற்புதங்கள் 4. என்னென்ன 4 தெரியுமா? முதலாவது, இந்த மார்க்கம் கமால், பரிபூர்ணமானது. ரெண்டாவது, இந்த மார்க்கம் ஜமால்,
அழகானது. மூணாவது, இந்த மார்க்கம் யுசுர், ரொம்ப லேசானது. நாலாவது, இந்த மார்க்கம் கியாம், காலத்தால் அழியாத நித்தியமான ஜீவனான அல்லாஹ் ஏற்படுத்திய நித்திய மார்க்கம். இந்த 4 இந்த மார்க்கத்தின் அஸ்திவாரம். இதை தெளிவா மனசுல புரிஞ்சுட்டா தொழுகைங்கிறது எவ்வளவு உன்னதமானதுன்னு தெரிஞ்சிடும். நம்மளை படைச்சு பரிபாலிக்கிற ரப்புன்றவன் எவ்வளவு உயர்ந்தவங்கிறது புரிஞ்சிடும். முதல்ல இந்த மார்க்கம் இருக்குதே கமால், வேற யாருக்குமே இந்த சிறப்பு கிடைக்கவே இல்லை. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் கலீமுல்லாஹ், அல்லாஹ்ட்ட டைரக்டா பேசுற நபி. ஆனா அந்த நபிக்கு கொடுத்த ஷரியத்தை மார்க்கத்தை அல்லாஹ் என்ன சொல்லல, இது பரிபூர்ணம்னு சொல்லல. ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு சொல்லல ரூஹுல்லாஹ். ஏன்? இது எல்லாத்தையும் கடந்த ஆகச் சிறந்த நபி மில்லத் இப்ராஹிம். இவர்கள் எல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமின் மில்லத்தில் உடைந்து வந்தவர்கள். அவங்க தான் அஸ்திவாரம்னு அல்லாஹ் குர்ஆன்ல மில்லத்துங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அந்த மில்லத்துக்கு கொடுத்த மார்க்கத்தை அல்லாஹ் குர்ஆன்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமின் தீன் பரிபூர்ணம்னு சொல்லல. இந்த பரிபூர்ணத்தை அல்லாஹ் எங்க கொண்டு வந்து முடிக்கிறான்னா, அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும்னு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ல கொண்டு வந்து முடிக்கிறான். அன்றைக்கு கட்டப்பட்ட இப்ராஹிமால் கட்டப்பட்ட காபாவின் பரிபூரணம் இன்றைக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் ஃபத்ஹே மக்காவுக்கு பிறகுதான் அதன் சிறப்புகள் பரிபூர்ணமாகிறது என்று கிதாபில் எழுதுறாங்க. என்ன காரணம் தெரியுமா? அல்லாஹ் தஆலா பரிபூர்ணமான மார்க்கமாக, நிவர்த்தியான மார்க்கமாக, எந்த குறையும் இல்லாத மார்க்கமாக கொண்டு வந்து நிரப்பிட்டான். இங்க எனக்கு வாழ்ற வழி இல்லை, எனக்கு இந்த சட்டங்கள் எனக்கு தெரியல, இந்த சூழ்நிலைகள்ல எப்படி வாழணும்னு தெரியலங்கிற கேள்வி, கொஸ்டின் மார்க் நின்று யோசிக்கிற இடமே இந்த மார்க்கத்தில் இல்லை. எல்லாத்துக்கும் வழி இருக்கு. அக்மல்து லக்கும், பரிபூர்ணமான மார்க்கம். இந்த வார்த்தை தான் இன்னைக்கு நம்மளை எதிர்த்து போராடுற யூதர்களுக்கு கசந்து போச்சு. இந்த வார்த்தை என்ன இவ்வளவு கஷ்டப்பட்டோம், இவங்களை போய் பரிபூர்ணமான மார்க்கம்னு சொல்றானே. இந்த வார்த்தை தான் சிலுவை போருக்கு தூண்டியது. எப்படி? எங்க ஈசா, எங்க இயேசு கிறிஸ்து நாங்க சொல்றோம், ஆனால் இன்றைக்கு இவர்கள் பரிபூர்ணமான தீன் ஒன்று கொண்டு வர்றாங்களே, அதையும் யார் சொல்வதாக, வஹீ சொல்வதாக சொல்கிறார்களே. இந்த வார்த்தையை யாராலையும் ஜீர்ணிக்க முடியல. நம்முடைய கை சேடும் இந்த வார்த்தையை கொண்டு நம்மளால பெருமைப்பட முடியல. பெருமைப்பட வேண்டிய வார்த்தை அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், நான் நிரப்பமாக்கி கொடுத்துட்டேன். அப்படிப்பட்ட வார்த்தை, அப்படிப்பட்ட வாழ்க்கை இந்த மார்க்கத்தின் வாழ்க்கை. அன்பானவர்களே, இந்த மார்க்கம் இருக்கிறதே கமால், இதுல இல்லாததே இல்லை. எத்தனை ஜி வந்தாலும், இன்னைக்கு இருக்கிற மோடிஜியிலிருந்து எத்தனை ஜீக்கள் வந்தாலும் இந்த மார்க்கத்தை ஒண்ணுமே செய்ய முடியாது. இது கமால். ரெண்டாவது, இந்த மார்க்கம் இருக்குதே, இது ஜமால், ரொம்ப அழகு, ரொம்ப 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 அழகு. ஆனா இன்னைக்கு காலத்தின் கை சேதம், மேற்கத்திய கலாச்சாரங்களால் ஈர்க்கப்பட்டிருக்கிற நம்மளுடைய சிந்தனை கொஞ்சம் லேசா அவைகளெல்லாம் துடைக்கப்பட வேண்டும். அது ஈர்ப்பா தெரியுது, அது அழகா தெரியுது, அரைகுறை ஆடை அழகா தெரியுது, ஆபாசமான பேச்சு அழகா தெரியுது. இன்னைக்கெல்லாம் பாருங்களேன், சமூகத்துல எவ்வளவு மட்ட ரகத்துக்கு நம்ம சமூகம் போயிடுச்சுன்னா, அசிங்கமா பேசுறத அழகுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். அசிங்கமா பேசுறது, இதெல்லாம் யார் கொண்டு வந்து சமூகத்தில் திணிச்சது? நீங்கள் சினிமாக்களின் வழியாக யாரை தலைவனாக பார்க்கிறீர்களோ அவங்க கொண்டு வந்து திணிச்சது. அசிங்கத்தை அழகாக காமித்தது. இன்னைக்கு வார்த்தைக்கு வார்த்தை வளர்கிற தலைமுறை அசிங்கமான வார்த்தைகளை பொது இடங்கள்ல பேசுறான், எங்க பார்த்தாலும் பேசுறான். அது எங்க ஊறி கொண்டு வந்தது? சமூகம் அதை அழகா காட்டுது. ஒரு காலத்துல தப்புன்னா பேச மாட்டோம், வாயில் அடிப்பாங்க, திட்டுவாங்க. இன்னைக்கு அசிங்கமாக ரோட்டில் நண்பர்களோடு சகஜமாக பேசுகிற போது கூட அசிங்க கேவலமான வார்த்தைகள் வருகிறது, ஆனா சகஜமா நடந்து போறாங்க. அப்போ இந்த சமூகம் எவ்வளவு சாக்கடைக்குள்ள போயிடுச்சு பாத்தீங்களா? ஆனா இந்த தீன் இருக்குது, இந்த தீன் ஜமால் அல்லாஹ் சொல்றாங்க. இது அழகு, எவ்வளவு அழகுண்டா, இதை ஒருத்தர் வெளியே இருந்து பார்த்தான்னா அல்லாஹ் எனக்கு இந்த நசீபு தரலையே ஏங்குவான். அப்படிப்பட்ட அழகு இந்த மார்க்கம். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நான் பல முறை சொல்லியிருப்பேன். யமாமா நாட்டினுடைய அரசன் சுமாமாவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் இருக்கிறப்போ கொண்டு வந்து ஒரு தூண்ல கட்டி வச்சாங்க. அந்த ரிவாயத்தின்படி அந்த தூண் பெருமானாருக்கும் மஸ்ஜித் நபவிக்கும் நடுவில் இருக்கிற தூண்னு சில சஹாபாக்கள், சில அறிஞர்கள் எழுதுறாங்க. ஒரு தூண்ல கட்டி வச்சாங்க. முதல் நாள் சண்டை போட்டார், கத்துனார், முஹம்மதே உயிர் வாழ் ஆசையா இருந்தா என்னை கழட்டி விட்டுருங்க, இல்லை என் நாட்டின் படை வந்து மதீனாவை இல்லாம ஆக்கிடும், உங்களை சும்மா விட மாட்டேன்னு பேசினான். 2வது நாள் சத்தம் கொஞ்சம் குறைஞ்சிச்சு, 3வது நாள் சத்தமே இல்லை,
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேராக கட்டை அவிழ்த்து விட்டுட்டு அமுச்சு விட்டுருங்கன்ட்டான். சஹாபாக்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியம். என்னங்க 3 நாள் கொண்டு வந்து ஒரு ஆளை, ஒரு நாட்டினுடைய அரசரை தூணில் கட்டி போட்டு எதுவுமே தராமல் நிற்க வச்சு கத்துன்னு கத்துனவனை பார்த்துக்கிட்டே இருந்து ஒன்றும் சொல்லலை. கட்டி வச்சாங்க, 3 நாள் கழித்து கழட்டி விட்டாங்க. வெளியே போனார். மஸ்ஜித் நபவிக்கு பக்கத்தில் ஒரு தோட்டம் அன்றைக்கு இருந்தது, ஒட்டக தொழுவோம். அதில் அனுமதி கேட்டு நான் கொஞ்சம் குளிச்சுக்கிட்டுமான்னு கேட்டார். குளிச்சுட்டு நேராக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார். வந்து யா ரசூலல்லாஹ், உங்கள் மார்க்கம் ரொம்ப அழகானது, எனக்கு கொஞ்சம் களிமா சொல்லித்தாங்களேன்னு சொன்னார். இங்கே வாங்க, இதன் சிறப்புகள் என்ன, சொர்க்கம் அது, நரகம் அது, ரப்பிது, யாரும் எதுவுமே சொல்லவே இல்லை. யாரும் எதுவுமே சொல்லலை. உள்ள கொண்டு வந்து விட்டுட்டு போனாங்க. 3 நாள், 3 நாள். அவர் அடுத்து ஒரு வார்த்தை சொன்னார். இதுவரைக்கும் உலகத்தில் 3 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் உலகத்தில் எனக்கு பிடிக்காத மார்க்கம்னா இந்த மார்க்கம் மட்டும்தான். பிடிக்காத ஒரு நபர்னா நீங்க மட்டும்தான். ஆனால் இன்றைக்கு சொல்கிறேன், உலகத்தில் எனக்கு மிக பிடித்த மார்க்கம் என் மதமான இஸ்லாம். தீனின்னு சொல்றார். தீனின்னு சொல்றார். இத்தனை வருஷம் 60-70 வருஷம் ஏதோ ஒன்று கடவுளை வணங்கிக்கிட்டு இருந்த ஒரு ஆளுக்கு 3 நாளினுடைய மாற்றம் என்னன்றா, அடுத்த ரிவாயத்தில் சொல்றாரு, என் மார்க்கமான இஸ்லாம் எனக்கு பிரியம். அடுத்து சொல்றாரு, என் தூதரான நீங்கள் பிரியம். எப்படி எப்படி இது வந்துச்சு? ஏன் நம்ம இதெல்லாம் யோசிக்கல? நிறைய கேட்டோமே, ஏன் யோசிக்கல? நம்ம பள்ளிவாசல்ல ஒருத்தனை கொண்டு வந்தா இன்னைக்கு பயப்படுறோம். பள்ளிவாசலுக்குள்ளே வர்றது பயப்படுறோம். நேற்று இஷாவினுடைய நேரம், இது ஜும்மாங்கிறது வெறும் தகவல் கேட்டுக்கிற மேடைகள் அல்ல. நம்ம நிறைய அப்படி வேஸ்ட் பண்ணிட்டோம். ஜும்மாங்கிறது ஹிதாயத்துக்கான மேடை. இங்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமூகத்தை நேரான பாதையில் கட்டமைச்சாங்க. வெறும் பல நாடுகளினுடைய தகவல், அடுக்கடுக்கான சம்பவங்கள், கேள்விப்படாத ஹதீஸுகள், ரசனையான வார்த்தைகள், இது இல்லை ஜும்மான்றது. ஒரு அரை மணி நேரம் உட்காந்தா அப்படியே கடந்து போயிடும். எல்லாருடைய நினைப்பும் அப்படி மாறி போயிடுச்சு. நீங்களும் நான் என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். இந்த ஜும்மாங்கிறது ஒரு சமூகத்தினுடைய மாற்றத்திற்கான அமர்வு. இந்த அரை மணி நேரம் முடியும் போது அவன் தன் வாழ்க்கையில் ஒரு குணத்தை மாற்றிருந்தான்னா ஜும்மா கபூல் நடத்தும். ஜும்மா கபூல் நடத்தும். நேற்று இஷாவில் அவ்வளவு சலசலம், அவ்வளவு சுன்னத்தொடுகளை சலசலம், எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்றேன். பள்ளிங்கிறது பேசுகிற இடமா? இது அல்லாஹ்விடத்தில் பேசுகிற இடம். 24 மணி நேரம் வெளியே பேசுகிறோம். உள்ளே வந்து ஒரு ரப்புட்ட பேசாமல் வேற யார்கிட்டையும் பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா அந்த நேரங்கள் எவ்வளோ பொன்னான நேரங்கள். அன்பானவர்கள், அதனால தான் நான் சொல்கிறேன், மீண்டும் மீண்டும் அல்லாஹ்ட்ட கேளுங்க. அல்லாஹ் உன்னை ரசிக்கணும், ரசனையை கொடுன்னு கேளு. இந்த தீனை ரசிக்க ரசனையை கொடுன்னு கேளுங்க. எனவே நான் சொல்லி கொண்டு வந்தது ஜமால். இந்த மார்க்கம் ரொம்ப ரொம்ப ஜமால். எவ்வளவு ஜமால்னா, இதுக்குள்ளே ஒருத்தன் வந்துட்டான்னா வெளியே போகவே முடியாது. அதற்கு முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு, முஸ்அப் இப்னு உமைர் கேள்விப்பட்டிருக்கலாம். மக்காவில் மிகப்பெரிய கோடீஸ்வரர், மிகப்பெரிய கோடீஸ்வரர். உஸ்மானிய கனிக்கு நிகரான கோடீஸ்வரன் எழுதுறாங்க முஸ்அப் இப்னு உமைர். அவருடைய வாழ்க்கை வரலாறு எப்படின்னா, ரொம்ப யூனிக்கான பர்சன். அணியிற ஆடையிலிருந்து, போடுற அத்தர்லேருந்து, செருப்புலேருந்து எல்லாம் வித்தியாசம். முஸ்அப் இப்னு உமைரினுடைய அடையாளம் மக்கால இப்படி எழுதுவாங்க. ஒரு தெருவை கடந்து போனாருண்டா அவர் போட்டிருக்கிற அத்தரை வச்சு உள்ள இருக்கிற பெண்மணிகள் சொல்லுவாங்களாம், கடந்து போறது முஸ்அப் இப்னு உமைர். அவ்வளவு பெரிய பணக்காரர், அவ்வளவு பெரிய பணக்காரர். பெருமானார் தீனை கொண்டு வந்தப்போ ஏற்றுக்கிட்டார். வீட்டில் சொல்லலை. ஆனால் ஒரு நடவடிக்கை வித்தியாசம் தெரியுது. அம்மா மேலே ரொம்ப காதல், அம்மா கூடயே தான் இருப்பார். அவங்க அம்மாவுக்கு இவருடைய நடவடிக்கைகளில் வித்தியாசம் புரிகிறது. ஒரு நாளுடைய அசர் நேரம் கூப்பிட்டு உட்கார வச்சு முஸ்அப்கிட்ட கேட்டாங்க, முஸ்அப், எனக்கு சந்தேகமாக இருக்கிறது, அத்தத்தஹிது முஹம்மதன் ரசூலா, நீ என்ன முஹம்மதை தூதராக ஏற்றுக்கொண்டாயா? அவர் கொண்டு வந்த மார்க்கத்தை ஷரியத்தாக பின்பற்றுகிறாயா? அவர் மலைக்கல, ஆமாம்மான்ட்டார். கோவத்தில் பக்கத்தில் இருந்த பொருள் எடுத்து ஒரு அடிக்க, வெளியே போன அத்தா அம்மா சகோதரர்கள் எல்லாரும் வீட்டுக்கு வர்ற, என்ன பிரச்சனைன்னு கேட்க, நிலவரத்தை சொன்ன உடனே எல்லாரும் சகட்டு மேனிக்கு அடி. எப்படிப்பட்டவர்னா, பல மண்கள் பார்த்து வணிகம் செஞ்ச மிகப்பெரிய மகான் முஸ்அப், வணிக சக்கரவர்த்தி. அடிச்சு வீட்டில் பூட்டி வச்சு 1 வாரம் சாப்பாடு தரல. எவ்வளவோ அடி. 1 வாரத்துக்கு பின்னாடி அவங்க அம்மா வந்து கதவு கிட்ட நின்று அழுது கெஞ்சுறாங்க, முஸ்அப், முஹம்மதினுடைய தீன் உறவுகளை பிரிச்சிடும், விட்டுரு, நம்ம எல்லாத்தையும் தனித்தனியாக ஆக்கிறோம், வேண்டாம், எங்ககிட்ட வந்துரு. முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இல்லை, நான் அல்லாஹ்வை ரப்பா ஏற்றுக்கிட்டேன், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் தூதர். கடைசியாக அவங்க அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க, முஸ்அப், நான் வேணுமா முஹம்மது வேண்டுமா? நான் வேண்டுமா அந்த முஹம்மது வேண்டுமா?
எனக்கு அல்லாஹுவும் அல்லாஹுவின் தூதரும் தான் வேண்டும், தூதரும் தான் வேண்டும். இந்த வார்த்தையை கேட்ட உடனே கதவை திறந்து ஆடைகளை எல்லாம் கிழிச்சு நிர்வாணமாக வீட்டுக்கு வெளியே தள்ளி கதவை முடிக்கலாம். எங்கள் சொத்துக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, வெளியே போய். எப்படின்னா இதுவரைக்கும் தெருவில் நடந்து வந்தால் அத்தர் மனத்தால் கண்டுபிடிக்கப்பட்ட முஸ்அப் ஆடை இல்லாமல் நிற்கிறார். பக்கத்து வீட்டு அந்த வீட்டு வாசலில் தொங்கிக்கிட்டு இருந்த கோணியை எடுத்து தன் மறைவிடத்தை மறைச்சிக்கிட்டு தாருல் அர்கம்க்கு ஓடினார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க தாருல் அர்கம் பெருமானார் இருக்கிற வீடு. வேகமாக ஓடினார். ஓடி போய் கதவை தட்டினார். சஹாபாக்கள்லாம் கதவை திறந்தாங்க. செய்தி சொன்னாங்க, வந்திருக்கிறது முஸ்அப். பெருமானார் வேகமாக வந்து கதவு கிட்ட நின்று பார்த்தாங்க. பார்த்தது தான், பார்க்க மட்டும்தான் செஞ்சாங்க. பார்த்த உடனே பெருமானார் தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தார். தேம்பி தேம்பி, எவ்வளவு பெரிய ஆளுமை மிக்க ஆள் வெறும் ஒரு சாக்கோடு வந்து நிற்கிறாரு. இப்போ முஸ்அப் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? யா ரசூலல்லாஹ், இந்த தீனுக்காக இந்த சாக்கை அணிந்தது இதுக்கு முன்னாடி விலை உயர்ந்த ஆடைகளை அணிந்ததை விட சுகமாக இருக்குதுன்றார். தீனுக்காக இந்த சாக்கு அணிந்தது இதற்கு முன்னால் விலை உயர்ந்த ஆடைகளை அணிந்து வலம் வந்த முஸ்அபுக்கு இது சுகம், இது சுகம். அல்லாஹ், இதுவெல்லாம் நம்மளால படிக்க மட்டும்தான் முடியும். அல்லாஹ் வாழ்ற தௌஃபீக் தருவானான்னு தெரியல. அல்லாஹ் தரணும், இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தரணும், எல்லாருக்கும் அல்லாஹ் நசீபாக்கும் இன்ஷா அல்லாஹ். அன்பானவர்களே, அப்படிப்பட்ட வாழ்க்கை, அப்படிப்பட்ட வாழ்க்கை. அதற்கு முஸ்அப் இப்னு உமைர் மௌத்தா போகிறப்போ அநேகமாக உஹது போர்னு நினைக்கிறேன், சரியா போர் எந்த கலம்னு தெரியல. மௌத்தா போகிறப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசாவை அடுக்கிறப்போ முஸ்அபுடைய ஜனாசா மிகப்பெரிய வரலாற்று சக்கரவர்த்தி, மண்கள் பாராமல் எல்லா ஊருக்கும் போய் வணிகம் செஞ்சவருக்கு கஃன் துணி இல்லை. தலையை மூடுனா கால், காலை மூடுனா தலை. பெருமானார் அழுதுகிட்டே சொன்னாங்க, என் முஸ்அபுக்கு, இந்த தோழருக்கு முகத்தை மூடுங்க, கால் தெரியட்டும், உள்ளே வச்சு அடக்கம் பண்ணிடுங்கன்னு அடக்கம் பண்ணாங்க. அன்பானவர்கள், இப்படிப்பட்ட மாமனிதர்கள், மாமனிதர்கள் இந்த இஸ்லாத்திற்காக வேண்டி அதுக்காகவே அந்த கலிமாவுக்காகவே வாழ்ந்தவர்கள் உண்டு. அவங்களுக்கு உலகத்தில் எதுவுமே பெருசாக தெரியல. அவங்க பார்க்காத காசு பணமே இல்லை. அவங்க நினைக்காத, நினைத்திருந்தால் வாழ்ந்திருக்க முடியும். ஆனால் அவங்களுக்கு அதன் மேலே மோகம் இல்லை. என்னவோ தெரியல, அல்லாஹ் மேலே மட்டும்தான் மோகம், பள்ளி மேலே மட்டும்தான் மோகம். ஏன்னா இந்த மார்க்கம் இருக்குது ஜமால். அந்த ஜமாலை, அந்த அழகை அல்லாஹ் காமிச்சு கொடுத்துட்டான், காமிச்சு கொடுத்துட்டான். அதனால் அவங்கள பார்க்குறவங்க எல்லாரும் அவங்களுக்குள்ளே ஈர்த்து உள்ளுக்குள்ளே வந்துகிட்டே இருந்தான். இந்த மார்க்கத்தினுடைய அடையாளம் ஜமால். இது ரெண்டாவது. மூணாவது, இந்த மார்க்கத்தினுடைய அடையாளம் என்ன தெரியுமா? இந்த மார்க்கம் யூசுப், ரொம்ப லேஸ், கஷ்டமே கிடையாது, கஷ்டமே கிடையாது. காலெல்லாம் செருப்பு இல்லாமல் ரோட்டில் நடக்கணும், எதுவுமே எந்த கஷ்டமுமே இல்லை. 5 வக்து யோசிச்சு பாருங்க, 10 நிமிஷம் ரப்பே ரப்பேன்னு தொழுதா நீ வெற்றியாளர். 5 வக்து, ஒவ்வொரு வக்துக்கும் 10 நிமிஷம் தக்பீர் கட்டி சிந்தனை தவறாமல் ரப்பே ரப்பேன்னு தொழுதா உனக்கு சொர்க்கம். இவ்வளவுதான், சிரமம் இல்லை. வருஷத்துல 12 மாசத்துல ஒரு மாசம் 29 நாளோ இல்லை 28 நாளோ முடிந்தால், நோயாளியாக இருந்தால் அதுவும் வேண்டாம், ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இல்லை, குறைச்சிக்கலாம். நோயாளியாக இருந்தால், திடமாக இருந்தால் நோன்பு, பொருளாதாரம் இருந்தால் ஹஜ்ஜு, சதகா. வேற என்ன வேணும்? வேற என்ன மார்க்கத்தில் கொண்டுட்டு வரணும்? இதை விட லேசான சலிசான மார்க்கம் வேற என்ன இருக்குது? ரொம்ப என்னால் தொழுக முடியாது, கால் அடிபட்டு, உட்கார்ந்து தொழுகு, நீ நிற்க வேண்டாம், உனக்கு வலிக்குதான் உட்காரு. உட்கார்றதுக்கான சட்டங்கள் நானே சொல்லிடுறேன், நீ சிரமப்பட வேண்டாம். எப்படி உட்காரணும்னு தெரியல, நீ ஸ்தம்பிச்சு போக வேண்டாம், இப்படித்தான் உட்காரணும். இந்த லெவலில் அடிபட்டு இருந்தா இப்படி உட்காரணும். நான் எப்போ படுத்து தொழுகணும், அதுக்கு சட்டம் இருக்கு, அதுக்கு சட்டம் இருக்கு. நான் எங்கெங்கெல்லாம் தொழுகணும், எந்தெந்த நேரங்கள்ல, எல்லாமே அல்லாஹ் தெளிவா யூசுப். அதெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அத்தீனு யூசுப். இந்த மாதிரி லேசான மார்க்கம் வேறு யாருக்குமே கிடையாது. அல்லாஹ் நசீபாக்கி இருக்கிறான். அல்லாஹ் மனம் நிறைஞ்சு புகழ்ந்து அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் அந்த ரசனையை நமக்கு தரணும். 4வது என்ன தெரியுமா? இந்த மார்க்கம் கியாம், நிலையானது. இந்த மார்க்கம், இந்த மார்க்கம் என்னது? கியாம், நிலையான மார்க்கம். இந்த மார்க்கம் மாதிரி நிலை வேற எங்கேயுமே கிடையாது. நேற்று 1 வருஷம் வரைக்கும் 26 வரைக்கும் ஒரு சட்டங்க. இப்போ அடுத்து 27, 26லாம் 27, 28 வரும்போது வருஷங்களுக்கு ஏற்ற மாதிரி சட்டங்கள் மாறும். நியூ எடிஷன், ஓல்டு எடிஷன், அந்த பேச்சுக்கே இடம் இல்லை. ஒன்லி ஒன் எடிஷன். அது 1500 வருடங்களுக்கு முன்னால் ரப்பு எழுதிய எடிஷன், அவ்வளவுதான். அதில் கை வைக்கிற அதிகாரம் வேற யாருக்குமே கிடையாது. கியாம், கியாம் நிலையானது, நிலையானது.
இன்னைக்கு ஒரு சட்டம், நாளைக்கு ஒரு சட்டம், பெரியவருக்கு ஒரு சட்டம், தனவந்தருக்கு ஒரு சட்டம், ஏழைக்கு ஒரு சட்டம், அரசருக்கு ஒரு சட்டம், எல்லாத்துக்கும் ஒரே சட்டம், எல்லாத்துக்கும் ஒரே சட்டம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு திருடிய வழக்கு வந்துச்சு. மஹ்சூம் கூட்டத்தினுடைய ஒரு பெண்மணி ஃபாத்திமா திருடிட்டாங்க. கையை வெட்டணும்னு பெருமானாரனுடைய சட்டம் சொல்லியாச்சு, மார்க்க தீர்ப்பு. மஹ்சூம் கூட்டத்தார்கள் குறைஷிகளில் கொஞ்சம் உயர்ந்த கூட்டத்தார்கள். குறைஷிங்கிறது ஒரு கோத்திரம் இல்லை, குறைஷிக்குள்ள 11-12 கோத்திரங்கள் சேர்ந்தது தான் குறைஷிங்கிற கோத்திரம். அதில் ஒரு கோத்திரங்கள் தான் மஹ்சூம். இவங்க அதில் உயர்ந்த கோத்திரம். கை வெட்டப்பட்டா அந்த அடையாளம் எங்கள் கோத்திரத்திற்கான கேவலம். தெரியாம தப்பு பண்ணிட்டா. இந்த கை வெட்டதை தவிர வேற எந்த தண்டனை கொடுத்தாலும் சரி, யார்கிட்ட வேணாலும் போய் கேட்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒரு மனைவி உம்மு சலமா தீன்ல ரொம்ப உறுதி. இவங்களும் மஹ்சூம் கோத்திரம். இரவு நேரம் பெருமானார் வேற வீட்டில் இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த கோத்திரத்தின் தலைவர்கள் எல்லாம் வந்து கேட்டாங்க, பெருமானார் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க, கை வெட்டணும்னு கொஞ்சம் ரோசட் பண்ண சொல்லுங்க. கை வெட்டுவதை தவிர வேற என்ன தீர்ப்பாக இருந்தாலும் ஏற்றுக்குவோம், நம்முடைய கோத்திரத்திற்கு கேவலமா போயிடும். அந்த பெண்மணி கடைசி வரைக்கும் கைவெட்டப்பட்டிருந்தால் அவரை குறையோடு எல்லோரும் பார்ப்பார்கள். எவ்வளவோ பெட்டிஷன் போட்டாங்க. முசலமா சொன்னாங்க, பெருமானார் சொன்னதுக்கு பின்னாடி இந்த சட்டத்தை வேற யாராலையும் மாற்ற முடியாது, அதுதான் சட்டம், இங்க வந்திருக்கேங்கிறத வெளியே சொல்லாம போயிருங்கன்னு நினைச்சிட்டாங்க. இதுக்கு பின்னாடி அடுத்து அந்த கூட்டம் வந்துச்சு. ஒசாமத் இப்னு ஸைத் பெருமானாரின் வளர்ப்பு மகன். பெருமானாருக்கு இவங்க மேல ரொம்ப பிரியம். எவ்வளோ பிரியம்னா, ஹசன் ஹுசைனுக்காக எப்பெல்லாம் பேர் சொல்லி துவா செய்வாங்களோ அப்பெல்லாம் ஒசாமாவுடைய பேரையும் சேர்த்துக்குவோம். அவ்வளவு பிரியம். அவர்கிட்ட வந்தாங்க. அவர்கிட்ட வந்து இதே மாதிரி சொன்னாங்க. ஒசாமா ரொம்ப இலகுவான மனசு, சின்ன வயசு, சரி நான் வேணா பேசி பார்க்குறேன்னு அந்த கூட்டத்தை கூட்டிட்டு பெருமானார்ட்ட வந்துட்டான். வந்து சொன்னாங்க, யார் ரசூலல்லாஹ், இந்த மாதிரி தகவல், நீங்கள் வேற என்ன கொடுத்தாலும் சரிதான், என்ன கொடுத்தாலும். புகாரில் அந்த ரிவாயத் வரும். பெருமானார்களுடைய முகம் எப்படி மாறிடுச்சுன்னா ஒரு மாதுளம் பழத்தை உரிச்சா அதனுடைய குடை எவ்வளவு செவப்பாக இருக்குமோ அந்த அளவுக்கு செவந்து போச்சு. செவந்து போய் பெருமானார் ஒசாமாவை பார்த்து அது வரைக்கும் அவ்வளவு கோவப்பட்டதே இல்லையா. இதை சொல்றது ஹஜ்ரத் ஒசாமா ரலியல்லாஹு அன்ஹு. என்னை பார்த்து அவ்வளவு கோவப்பட்டது இல்லை, ஆனால் பட்டாங்க. பட்டுட்டு கேட்டாங்க, அல்லாஹ்வினுடைய சட்டத்தை மாற்றும் துணிச்சல் வந்துச்சா? சொல்லிட்டு பெருமானார் கேட்ட வார்த்தை தான் உலகத்தில் ரொம்ப பிரசித்தி பெற்ற வார்த்தை. லவன்ன ஃபாத்திமா பின்த் முஹம்மத் சரக்கத் லகதஅத் யதஹா. என் மகள் ஃபாத்திமா திருடி வந்தாலும் எல்லோருக்கும் முன்னாலும் கை வெட்டுவேன், எல்லாருக்கும் முன்னாடி வெட்டுவேன். இது மாற்றப்படும் சட்டம் அல்ல, இது இறைவனின் சட்டம். கியாம், யாருக்கும் பாகுபாடு இல்லை. இந்த வார்த்தைக்கு உருவம் கொடுத்தது சஹாபா. இந்த வார்த்தைக்கு உருவம் கொடுத்தவங்க ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய அன்பு மகன்ல ஒருவர் அபூ ஷஹ்மா. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபா. மகன் தப்பு செஞ்சுட்டார், 80 கசையடின்னு சொல்லி தீர்ப்பு வந்துருச்சு. உடல்நிலை ரொம்ப மோசமாக இருக்கு. சஹாபாக்கள் எல்லாரும் சொல்கிறாங்க, உமரை இப்போ அடித்தா அவங்க மகனின் நிலை ரொம்ப மோசமாக இருக்குது, அவர் மரணிக்க கூட செய்யலாம், கொஞ்சம் விட்டு பிடிப்போம், கொஞ்சம் நல்லா இருக்கும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் கலீஃபா, நான் விட்டுட்டேன்னா என்னை பார்த்து நாளைக்கு உம்மத்தும் விட்டுரும், நான் அடிப்பேன். ஊருக்கு வெளியே கொண்டுட்டு போய், மதீனாவுக்கு வெளியே கொண்டு போய் மரத்தில் கட்டி வச்சு ஊரை எல்லாம் ஒன்று திரட்டி அடிக்க சொன்னாங்க. 80 கசையடி. மகன் அழுகிறத, உடல்நிலை சரியில்லை, தப்பு ஒத்துக்கிட்டார், 80 கசையடின்னு அடிக்கணும். அடிக்கப்படுற சத்தம் கேட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழுகிறார்கள். அழுது தாடியெல்லாம் நனைஞ்சு போச்சு, அழுகிறாங்க. அடி தாங்க முடியாமல் மகன் கேட்டார், அத்தா ஒரு நிமிஷம் நிறுத்தி, எனக்கு தண்ணி தாங்கலை, என்னால் முடியல, தண்ணி வேணும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, மகனே, நான் உனக்கு தண்ணீர் கொடுத்தால், உனக்கு நிறுத்தி தண்ணீர் கொடுத்தால் நாளைக்கு உலகம் இதை பார்த்து விட்டு அல்லாஹ்வின் சட்டங்களில் தளர்வை ஏற்படுத்திடும். ஹத்த ஆரம்பிச்சிட்டா நிறுத்தக்கூடாது, 80 அடி முடிச்சாதான் தண்ணி, நீ அல்லாஹுக்காக பொறுத்துக்கொள். இதை தான் நம்ம ஃபுட்பால் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கோம். அஷத்துஹும் ஃபி அம்ரில்லாஹி உமர், அல்லாஹுவின் சட்டங்களில் கடுமையானவர் உமர். தாம் பெற்ற ஈரப்போல மகனே நின்றாலும் அல்லாஹ் தான் முதல்ல. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, மகனே நீ பொறுத்துக்கொள். அதனால தான் இப்படி சில உலமாக்கள் எழுதுவாங்க கிதாபில், உமர் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்கள் எப்படிப்பட்டவர்னா, நபிமார்கள்ல ஹஜ்ரத் இப்ராஹிம் எப்படியோ சஹாபாக்கள்ல உமர் அப்படி. அல்லாஹ் அருன்னா குப்புற போட்டு இஸ்மாயில கூட அறுத்துருவாங்க. 80 வருஷத்துக்கு பின்னாடி பிறந்த தவ புதல்வன்
அறுத்துருவாங்க. அதே போன்று ஹஜ்ரத் உமர் இந்த தீனுக்காக என்ன சொன்னாலும் சரி அல்லாஹ் கபூல் செஞ்சிட்டான். அஸத்துஹும் ஃபி அம்ரில்லாஹ், அல்லாஹ்வின் மார்க்கத்தில் கடுமை. அந்த கடுமை தான் இந்த அளவுக்கு இந்த மார்க்கத்தை வளர்த்துச்சு. அடி 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 80 கசி அடி முடியல, வழி தாங்க முடியாமல் துடிச்சு அங்கே மகன் மௌத்தா போயிட்டார். தன் கையால் தான் மகனை கொண்டு வந்து ஜன்னத்துல் பகீல அடக்கம் பண்ணாங்க. அடக்கம் பண்ணிட்டு செஞ்ச துவா அற்புதமான துவா. ஒரு தந்தை எப்படி துவா செஞ்சிருக்கிறாரு பாருங்க. ஒரு கலீஃபா, அல்லாஹ் உன் சட்டத்தை நிறைவேற்றும் வலிமையை இந்த உமருக்கு தந்தாயே அல்ஹம்துலில்லாஹ். உன் சட்டத்தின் வலிமையை நிறைவேற்றும் வலிமையை ஆற்றலை இந்த உமருக்கு கொடுத்தவனுக்கு அல்ஹம்துலில்லாஹ். அடக்கம் பண்ணிட்டு வந்த வரலாறுகள் இந்த இஸ்லாத்தில் இன்னும் உண்டு. அன்பானவர்களே, இது மற்ற இன்றைக்கு உலகம் சொல்கிற மாதிரி இது வெறும் ரிலீஜியன் அல்ல, சும்மா 4 பேர் 10 பேர் சேர்ந்து அடிச்சு எழுதி உருவாக்குனதல்ல. இது மார்க்கம், இது மில்லத். இந்த உணர்வு உள்ளத்தில் வந்துட்டா அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்தை ரசிக்கிற வாய்ப்பை தருவான். இந்த மார்க்கத்தை ரசிக்க ஆரம்பிச்சுட்டா ஆட்டோமேட்டிக்காக வாழ்க்கை இந்த பக்கம் வந்துடும். வாழ்க்கை இந்த பக்கம் வந்துட்டா உலகம் உங்களுக்கு பின்னால் இருக்கும். இதுதான் இஸ்லாத்தினுடைய வரலாறு. இதுதான் இஸ்லாத்தினுடைய வரலாறு. அதை மாற்றி அமைக்கணும்னா யாராலையும் முடியாது. மீறி நீங்கள் உலகம் என்று ஓடினால் அது ஒரு காணல் நீர் மாதிரி. அரபிக் கவிஞர் சொல்லுவார், நீங்கள் உலகம்னு ஓடுனீங்கன்னா அது காணல் நீர் மாதிரி. இன்னும் கொஞ்சம் வா இழுத்துக்கிட்டே போகுமே தவிர வெற்றிங்கிறது உங்களுக்கு தரவே தராது. அதனுடைய வெற்றிகள் எல்லாம் மாயை. அல்லாஹ் தரும் வெற்றிகளே நிலையானது. எனவே அல்லாஹ் விளங்குகிற தௌஃபீக்கினை தருவானாக. அன்பானவர்களே, நான் சொல்லி கொண்டு வந்தது உலகம் தேடுகிற சலாமத் தீனில் மட்டும்தான், மார்க்கத்தில் மட்டும்தான். ஹஸரத் இப்போ சலாமத்தில் நாங்கள் மார்க்கத்தை உணரணும், ரசிக்கணும்னு ஆரம்பிக்கிறோம். எப்படி ரசிக்க ஆரம்பிக்கிறது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்று சொல்லிக் கொடுத்தா. தீனுடைய ரசனை எதில் இருக்குது தெரியுமா? தீனுடைய ரசனை சலாமில் இருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹுன்னு சொல்கிறோம்ல, இதில் தீனுடைய ரசனை இருக்குது. எவ்வளோ லேஸ் பாருங்க. டெய்லி இரவு நின்று நீங்கள் இரவு முழுக்க தொழுதால் தான் தீனின் ரசனை கிடைக்கும். பகலெல்லாம் நோன்பு வைக்கணும், கோடிக்கணக்காக சதகா. இது யூசுர். சலாம மனம் நிறைந்து சந்தோஷமாக பார்க்குறவங்களையெல்லாம் சொல்லுங்க, நிம்மதி கிடைக்கும். பெருமானார் ஹதீஸில் சொல்லுவாங்க, சலாமுக்கு மட்டுமே தனி ஜும்மா பேசலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொல்லுவாங்க, சலாம்ங்கிறத அம்ன். ஒரு ஊரில் சலாம் அதிகமாக சொல்லும் போது அந்த ஊரில் நிம்மதி பரவும். ரெண்டாவது, அந்த ஊரில் ஒற்றுமை செழிப்பாக இருக்குமா. இதுக்கு அற்புதமான உதாரணம் மதீனா. முஹாஜிர்கள் எங்கேயோ இருந்து வந்தவங்க, அன்சாரிகள் மதீனாவிலேயே இருந்தவங்க. வந்தவர்கள் இடம் விடுகிறார்கள் வாழ்பவர்களுக்கு. 2 பேரும் ஒன்னா சகோதரரா பெருமானார் இணைத்த இணைப்பின் மிக முக்கியமான காரணமாக உலமாக்கள் எழுதுவாங்க. மதீனாவுக்கு வந்த ஆரம்ப காலகட்டத்தில் எங்களுக்கு இவ்வளவு இணைப்புக்கான காரணம் என்ன தெரியுமா? நாங்கள் பார்க்குறவங்களுக்கு எல்லாம் சலாம் சொல்லுவோம். மதீனா மாநகரம் முழுக்க சலாமால் ஒழித்தது. அதனால் மதீனா இன்று வரைக்கும் வசந்தமாக இருக்கிறது என்று எழுதுவார்கள். அன்பானவர்களே, நம்முடைய பகுதி சலாம். பெருமானார் கியாமத்தினுடைய ஒரு அடையாளம் சொன்னாங்க. கியாமத்தினுடைய அடையாளத்தில் ஒன்று என்ன தெரியுமா? நாளைக்கு தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் அவன் கோச்சுக்க கூடாதேன்னு சலாம் சொல்லுவான். அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாஜியார், அவ்வளோதான். எல்லாருக்கும் சலாம் சொல்லணும். பெருமானார் சலாமை சொல்லுங்கள்னு சொல்லலை, பெருமானார் சலாமை பரப்புங்கள்னு சொன்னாங்க. சலாமை பரப்புங்கள், பிரிச்சு காமிச்சாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு 10 நன்மை. அஸ்ஸலாமு அலைக்கும் இல்ல கூட சேர்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்னு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தையும் சேர்த்தீங்கன்னா சொல்றவருக்கு 20 நன்மை. இல்ல பரிபூர்ணமான சலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹுன்னு மொத்தமா சொன்னீங்கன்னா 30 நன்மை. இந்த சலாம் யார் சொன்னது தெரியுமா? இது அல்லாஹ் சொன்னது. மன உடைஞ்சு போய் தன் மனைவி தனக்கான அரவணைப்பு எல்லாத்தையும் விட்டு தாயிஃப்ல கல்லடி வாங்கி சொல்ல முடியாத கஷ்டம் கேவலத்திற்கு உட்பட்ட முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகம் சொல்கிறது. அப்படிப்பட்ட கவலையில உடைஞ்சு போன அந்த மனிதன் அல்லாஹுவை சந்திப்பதற்காக வந்த உடனே அத்தஹியாத்துல ஒவ்வொரு தடவையும் ஓதுறீங்களே, அல்லாஹ் சொன்ன முதல் வார்த்தை அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு. பெருமானார் சொல்லுவாங்க, அந்த சலாமுக்கு பின்னாடி உள்ளத்துல எந்த கஷ்டமுமே இல்லை. அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆனால் அந்த பெருமானார் எப்படிப்பட்ட செய்தி தெரியுமா? அந்த சலாம் எனக்கு மட்டும் வேணாம், அந்த சலாம் எனக்கு மட்டும் வேணாம். வஅலா இபாதில்லாஹி ஸாலிஹீன், என்னை பின்பற்றி அல்லாஹ் உனக்குன்னு வாழ்ற எல்லா நல்லோர்களுக்கும் அந்த சலாம் வேணும்.
அந்த சலாம் வேணும். அப்போ பாருங்கள், சந்திப்பின் சிறப்பு சலாம், ஒரு சமூகத்தின் வளர்ச்சி நிம்மதி சலாம். பெருமானார் சொல்லுவாங்க, சலாமை விட மிக உயர்ந்த நிம்மதியான துவா எதுவுமே இல்லை. மிக உயர்ந்த துவா அல்லாம இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் சொல்லுவார்கள், சலாமை போன்ற மிக உயர்ந்த துவா எதுவுமே இல்லை. அதனால எங்க போனாலும் சலாம். பெருமானார் சொல்லுவாங்க, ஒரு ஹதீஸ்ல வரும், ஒருவர் வீட்டுக்குள்ள போகும்போது சலாம் சொல்லிவிட்டு போனால் அவரோடு பரக்கத்தான முழக்குமார்களும் உள்ளே நுழைகிறார்கள். ஒருத்தர் வீட்டுக்குள்ள போகும்போது சலாம் சொல்லாம மௌனமாக போனா ஷைத்தானின் படை அவரோடு வீட்டுக்குள் நுழைகிறதுன்றான். சத்தமான சலாம் வீட்டின் பரக்கத், வீட்டின் பரக்கத். அன்பானவர்களே, எனவே சலாம் அதிகமாக சொன்னால் அல்லாஹு தஆலா நிம்மதியை அம்ன தர்றான். அல்லாஹ் நம்மை தௌஃபீக் செய்வானாக, அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. இந்த காலம் ரொம்ப ஃபித்னாவான காலம். யாரை பார்த்தாலும் அக்ஸிரு சலாம், சலாமை சொல்லுங்க. அந்த சலாம் எப்படி இருக்கணும்? கல்புல இருந்து இருக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும். அந்த சலாம், அந்த சப்தம் இந்த ஊரில் அல்லாஹ் நிம்மதியை பரப்பட்டும். இந்த நிம்மதி உலகம் முழுக்க வெளிச்சமானதாக அமையட்டும். அல்லாஹ் அந்த நிம்மதிக்கான அடையாளங்களாக நம்மை கபூல் செய்வானாக. இந்த ஜும்மாவின் பரக்கத்தினால் அல்லாஹ் அவனுடைய ரசனையை நமக்கு தருவானாக. அல்லாஹ் அவன் சார்ந்தவைகளின் மீது ஈர்ப்பை, அழகை, அன்பை, காதலை தந்து அல்லாஹ் அவனுக்கு உரித்தானவர்களாக நம்மை ஏற்று அருள் புரிவானாக. ஆமீன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.